நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பூமியில் மழை பெய்து வருகிறது. கடல் மற்றும் கடல்களில் உள்ள நீர் ஏன் வறண்டு போவதில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? பூமிக்கு வரும் தண்ணீரின் 1 விழுக்காடுக்கும் குறைவானதே மனிதனுக்கு பயன்படுகிறது. இந்த நீர் அனைத்து உயிரினங்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யுமா? இந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதில்களை அறிய 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலிலிருந்து நீர்க்கோளம் என்ற தலைப்பை படிப்போம். கற்றுக்கொள்வீர்கள். நீரியல் சுழற்சி, நீர் ஆதாரங்கள், பெருங்கடல்கள், கடலின் நிவாரணம். முக்கிய வார்த்தைகள்: நீரோடை, ஒரு சிறிய குறுகிய ஆறு. ஆவியாதல், திரவத்திலிருந்து நீராவியாக மாறும் செயல்முறை. அபிசல் சமவெளி, ஆழமான கடல் தளத்தில் நீருக்கடியில் உள்ள சமவெளி. கான்டினென்டல் அலமாரி, ஒரு கண்டத்தின் ஒரு பகுதி கடலுக்கு அடியில் உள்ளது மற்றும் கடல் தளத்திற்கு கீழே சாய்கிறது. இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நீரியல் சுழற்சி. நீர் ஒரு சுழற்சி புதுப்பிக்கத்தக்க வளமாகும். நீர் ஒரு சுழற்சியில் கடலிலிருந்து நிலத்திற்கும் பின்னர் நிலத்திலிருந்து பெருங்கடலுக்கும் செல்கிறது. நீரியல் சுழற்சி என்பது பல்வேறு வடிவங்களில், அதாவது திரவ, திட மற்றும் வாயு நிலைகளில் நீரின் ஆவியாகும். இது பெருங்கடல்கள், வளிமண்டலம், நிலப்பரப்பு, துணை மேற்பரப்பு மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் இடையே தொடர்ச்சியான நீரின் பரிமாற்றத்தையும் குறிக்கிறது. நீரியல் சுழற்சி சில நேரங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது. மழைப்பொழிவு ஈடு, சதவீத வகுத்தல், ஓடும் நிறுத்தல், கூட்டல், ஆவியாதல், தூண்டுதல். இப்போது நீர் சுழற்சியின் 6 நிலைகளை பார்ப்போம். அவை: ஆவியாதல், பதங்கமாதல், ஒடுக்கம், மழைப்பொழிவு, ஓடுதல், நிலத்தடி நீர். ஆவியாதல்: பூமியின் மேற்பரப்பில் இருந்து வளிமண்டலத்திற்கு நீர் ஆவியாதல் மூலம் மாற்றப்படுகிறது. இதன் மூலம் நீர் திரவத்திலிருந்து வாயுவாக மாறுகிறது. சூரியனின் வெப்பமடைந்து
பூமியின் மேற்பரப்பிலிருந்து நீரை ஆவியாக்குகிறது. நிலம், ஏரிகள், ஆறுகள் மற்றும் பெருங்கடல்கள் இந்த செயல்முறையின் மூலம் நிலையான நீராவிகளை அனுப்புகின்றன. சுவாசம் மூலம் தாவரங்கள் காற்றில் நீரை இழக்கின்றன. பதங்கமாதல். வளிமண்டலத்தின் வழியாக நீரின் இயக்கம், குறிப்பாக கடலுக்கு மேல் இருந்து நிலத்திற்கு மேகங்கள் வடிவில் போக்குவரத்து ஆகும். மேகங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மேல் காற்று சுழற்சி, நிலம் மற்றும் கடல் காற்று போன்ற மேற்பரப்பு அடிப்படையிலான சுழற்சிகள் அல்லது பிற வழிமுறைகள் மூலம் செலுத்தப்படுகின்றன. ஒடுக்கம். கடத்தப்பட்ட நீராவி இறுதியில் ஒடுங்குகிறது. சிறிய நீர்த்துளிகள் மற்றும் மேகங்களை உருவாக்குகிறது. மழைப்பொழிவு. வளிமண்டலத்திலிருந்து பூமியின் மேற்பரப்புக்கு தண்ணீரை கொண்டு செல்வதற்கான முதன்மை வழிமுறை மழைப்பொழிவு ஆகும். மேகங்கள் நிலத்தில் குளிர்ந்த காற்றை சந்திக்கும் போது மழை, பனி அல்லது பனி வடிவில் மழைப்பொழிவு தூண்டப்பட்டு நீர் நிலத்திற்கு, அதாவது கடல் திரும்பும். ஓடுதல். நிலத்திற்கு திரும்பும் தண்ணீரின் பெரும் பகுதி மலைகளின் வழியாக ஓடுகிறது. அதில் சில நிலத்தில் ஊடுருவி நிலத்தடி நீரை வசூலிக்கின்றன. மீதமுள்ளவை ஆறுகள் பாய்வதால் அது ஆவியாகி கடலுக்குள் திரும்புகிறது. நிலத்தடி நீர். சிறப்பு சூழ்நிலைகளில் நிலத்தடி நீர் ஆர்டீசியன் கிணறுகளில் கூட மேல் நோக்கி பாயும். நிலத்தடி நீரின் ஓட்டம் ஓடுதலை விட மிகவும் மெதுவாக உள்ளது. நீரியல் சுழற்சி என்பது கடல், வளிமண்டலம் மற்றும் நிலம் ஆகியவற்றிற்கு இடையேயான நீரின் சுழற்சிக்கான எளிய செயல்முறை அல்ல. அதற்குள் பல துணை சுழற்சிகள் இயங்குகின்றன. நீர் ஆதாரங்கள். 97.2169 விழுக்காடு நீர் உப்பு நிறைந்த கடல் நீராகவும் 2.7831 விழுக்காடு மட்டுமே நன்னீராகவும் உள்ளது. புதிய நீரின் பெரும்பகுதி, அதாவது 69.56 விழுக்காடு அண்டார்டிகா, ஆர்க்டிக் மற்றும் மலைப்பகுதிகளில் பனி மற்றும் நிரந்தர பனி மூடிய வடிவில் உள்ளது. .1 விழுக்காடு புதிய நிலத்தடி நீராக உள்ளது. பூமியில் உள்ள மொத்த நன்னீர் அளவுகளில் 0.34 விழுக்காடு மட்டுமே ஏரிகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் நதி அமைப்பில் குவிந்துள்ளது.
இது நமது தேவைகளுக்கு மிக எளிதாக அணுகக்கூடியது மற்றும் நீர் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு முற்றிலும் முக்கியமானது. பெருங்கடல்கள். கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் பூமியின் முதல் வரிசை நிவாரண அம்சங்கள். பெரிய நீர்நிலைகள் கடல் என்று அழைக்கப்படுகின்றன. புவியியலாளர்கள் பூமியின் கடல் பகுதியை 5 பெருங்கடல்களாக பிரித்துள்ளனர். பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தெற்கு பெருங்கடல் அதாவது அண்டார்டிக் பெருங்கடல், மற்றும் ஆர்க்டிக் பெருங்கடல். கடல் என்பது ஒரு உடல் உப்பு நீர் பகுதி அல்லது முழுமையாக நிலத்தால் சூழப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியுமா, மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பெருங்கடல்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டன. ஒற்றை சூப்பர் பெருங்கடல் பந்தலஸ்ஸா என்று அழைக்கப்பட்டது. கடலின் நிவாரணம். கடல் படுகைகள் பல வழிகளில் நிலப்பரப்பை போலவே உள்ளன. கடலுக்குள் நீர்மூழ்கி கப்பல்கள், முகடுகள், பீடபூமிகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் மொட்டை மாடிகள் உள்ளன. கடல் தளம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. கான்டினென்டல் ஷெல்ஃப். 200 மீட்டர் ஆழம் கொண்ட கான்டினென்டல் ஷெல்ஃப் கடல் பகுதியில் சுமார் 7.6 விழுக்காடு ஆக்கிரமித்துள்ளது. இது நிலத்திற்கும் கடலுக்கும் இடையிலான எல்லைப் பகுதி. ஆர்க்டிக் பெருங்கடலில் 1500 கிலோமீட்டர் அகலம் கொண்ட சைபீரியன் அலமாரியில் மிகப்பெரிய கண்ட அடுக்கு உள்ளது. கான்டினென்டல் ஷெல்ஃப் முக்கியமானது ஏனெனில் இப்பகுதியில் மீன் வளம் அதிகம். கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு இங்கு காணப்படுகின்றன. இங்கு துறைமுகம் காட்டுவது சாத்தியம். கான்டினென்டல் சாய்வு. கான்டினென்டல் சாய்வு 200 மீட்டர் முதல் 3000 மீட்டர் ஆழம் வரை பரவி சிக்கலான நிவாரணத்துடன் உள்ளது. இது கடல் பரப்பில் 15 விழுக்காடு ஆகும். கண்ட சரிவு எல்லை கண்டங்களை குறிக்கிறது. இந்த பகுதியில் நீர்மூழ்கி கப்பல்கள் காணப்படுகின்றன. இவை பனிப்பாறைகள் மற்றும் ஆறுகளின் அரிப்பு செயல்முறையால் உருவாகின்றன. ஆழ்கடல் சமவெளி அல்லது அபிசல் சமவெளி. ஆழ்கடல் சமவெளிகள் கடல் படுகைகளின் மெதுவாக சாய்வான பகுதிகள்.
இவை உலகின் தட்டையான மற்றும் மென்மையான பகுதிகள். ஆழம் 3000 முதல் 6000 மீட்டர்களுக்கு இடையில் மாறுபடும். இது கடல் படுகையில் சுமார் 76.2 விழுக்காடு ஆக்கிரமித்துள்ளது. பெருங்கடல் ஆழங்கள் மற்றும் அல்லது அகழிகள். இவை 6000 மீட்டர் ஆழம் வரை பெரிய கடல் ஆழத்தில் மூழ்கும் பெரிய குறுகிய அகழிகள். பெரும்பாலான ஆழமான அகழிகள் கடல்களுக்கு நடுவில் அமைந்திருக்கவில்லை. அவை கண்டங்களுக்கு அருகில் காணப்படுகின்றன. அதனால்தான் தட்டு இயக்கங்கள் பற்றிய ஆய்வில் அவை மிகவும் குறிப்பிடத்தக்கவை. உங்களுக்கு தெரியுமா? ஐசோபாட்ஸ் என்பது மேற்பரப்பிற்கு அடியில் சமமான செங்குத்து தூரத்தில் கடல் படுகையில் உள்ள புள்ளிகளை இணைக்கும் ஒரு கோடு ஆகும். சில நேரங்களில் ஆழமான வரையறைகள் என குறிப்பிடப்படுகிறது. சில பெரிய கடல் அகழிகளை பார்ப்போம். 11,022 மீட்டர் ஆழம் கொண்ட பசிபிக் பெருங்கடலில் இருக்கும் சேலஞ்சர் அல்லது மரியானா அகழி புவேர்ட்டோ ரிக்கோ அல்லது நேவ்ஸ் அகழி அட்லாண்டிக் பெருங்கடலில் 10,475 மீட்டர் ஆழத்தில் உள்ளது. இந்திய பெருங்கடலில் 7,450 மீட்டர் ஆழம் கொண்ட ஜவா அகழி. எனவே இந்த காணொளியில் நீங்கள் பார்த்தீர்கள்: நீரியல் சுழற்சி, நீர் ஆதாரங்கள், பெருங்கடல்கள், கடலின் நிவாரணம். காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன்.